இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்ஸஸ் சீரியஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு காதுக்கு இனிமையான செய்தி சொல்ல போகிறேன், உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எ குட் நியூஸ் டு யூ. ஏ குட் நியூஸ் டு யூ அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன், நான் சொல்ல போகிறேன், அந்த மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபீலிங்காக இருப்பாங்க. நம்ம அட்வைஸ் பண்ணும்போது இல்லை ஆறுதல் சொல்லும் போது அப்படி எதுவும் நடக்காது, டோன்ட் வரி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நத்திங் ஹேப்பன்ஸ் லைக் தட். டோன்ட் வரி, நத்திங் ஹேப்பன்ஸ் லைக் தட் அப்படின்னா கவலைப்படாத, அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் தெளிவாக இருக்குது. ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ்லாம் கிளியராக இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட எல்லாம் கிளியராக இருக்குது, எல்லாம் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எவ்ரி திங் இஸ் கிளியர். கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும், இல்லை கப்புள்ஸ்குள்ளே சண்டை வந்துடும். கொஞ்சம் நேரம் பேசலாமா, கொஞ்சம் நேரம் நான் இப்போ உங்ககிட்ட பேசணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை கேன் வி டாக் ஃபார் எ வைல், கேன் வி டாக் ஃபார் எ வைல் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படிங்கிற மீனிங். அவளுடைய நம்பர் எனக்கு சென்ட் பண்ணு, எனக்கு அனுப்பு, இல்லை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் நம்பர் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா புது பர்சன் வந்து மீட் பண்ணும்போது அவங்க நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு கம்யூனிகேஷனில் அவங்க நம்பர் எனக்கு அனுப்பு, அவன் நம்பர் எனக்கு அனுப்பு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா அவன் நம்பர் கூட நான் இன்ட்ரோ ஆகிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை சொல்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்? நம்பர் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் ஒரு பர்சன் வந்து புதுசாக மீட் பண்ணும்போது தான் நம்பர் கேட்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்பரே நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். அண்டு வேறு யாராச்சும் நம்பர்ஸ் தான் நம்ம கேட்போம். அதை சென்ட் மீ ஹர் நம்பர், சென்ட் மீ ஹர் நம்பர்னால் அவங்க நம்பர். இதுவே ஒரு பையனோட நம்பர் கேட்குறோம் அப்படின்னா ப்ளீஸ் சென்ட் மீ ஹிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறத ஐ எம் ஸ்கேர்டுன்னு சொல்லலாம். ஐ எம் ஸ்கேர்டு. ஏன் இதில் ஈடி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்கேர்ட், ஐ எம் ஸ்கேர்டுன்னு சொல்லலாம், ஐ ஸ்கேர்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் கிராமட்டிக் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஆம் போடுவோமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். சீக்கிரம் திரும்ப வா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? கம் பேக் சூன், கம் பேக் சூன். பேக்னால் திரும்ப வர்றது அப்படி தான் சொல்லுவோம். சீக்கிரம் அப்படிங்கிறது தான் சூன் சொல்லுவோம். ஸோ கம் பேக் சூன் அப்படின்னா சீக்கிரம் திரும்ப வா அப்படின்னு சொல்கிறது. எனக்கு குழப்பமாக இருக்குது, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு குழப்பமாக இருக்குது, இதில் என்ன டெசிஷன் மேக் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறத ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா நான் குழப்பமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் குழப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. நான் அவளுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். அவங்க யாராச்சும் நம்மள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் அவளுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு கால் ஹர் அப்படின்னா நான் அவளுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மீனிங். இது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரிஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு வரோம். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க யூஸ் ஆகும். இந்த டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரிஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.